ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புது செய்தி ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரப்போகுது. அன்னையிலேருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுது. இதனால் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், இந்த திட்டம் எந்தெந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு உண்டு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரதுனால நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்தால் இது செய்வோம், நாங்கள் வந்தால் இது செய்வோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் பயிர்க்கடன், விவசாய கடன், நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பொது விநியோக திட்ட சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்குவது பொருட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் வருகின்ற 9/8/2025 அன்று ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தும் தனி வட்ட அலுவலகத்தும் குறைதீர் முகாம் நடக்கப்பட உள்ளது. அதாவது இது விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமில்லை, அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டம்தான். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறாங்களோ அதுலேயுமே குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கான திட்டங்கள் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருவற்றையும் ஒவ்வொரு முகாம் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுட்டு வருது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப அட்டையில் பேர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை, நகல் அவற்றிருப்போருக்கு மனுக்கள் மூலம் ஆகிய சேவைகளை முகாமில் கோரிக்கையாகவும் கைபேசி பதிவு மாற்றம் செயல்களுக்கு தனியான கோரிக்கை மனுவினையும் தரலாம். அதாவது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மனு கொடுக்கலாம். அதாவது உங்களோட பேரை நீக்கணுமா, பேர் மாற்றணுமா, இல்லை புது ரேஷன் கார்டு வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் இந்த குறைதீர்ப்பு முகாமில் தெரிவிக்கலாம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய குறைதீர் முகாமில் தெரிவிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகார சான்று கோரும் கோரிக்கை மனுவினையும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்களையும் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகளை குறித்த புகார்களையும் குடும்ப அட்டைதாரர்கள் தனி வட்டாட்சியர் வட்ட வழங்க அலுவலகம் அவர்களிடம் கொடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புகார் எதுவும் உங்கள் ரேஷன் கடை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது புகார் தெரிவிக்கணும்னா கூட உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு ரேஷன் கடை போக தேவையில்லை. டைரெக்டாக அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே டைரெக்டாக வீட்டுக்கே விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலேருந்து நடைபெற இருக்குது. அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியோ இல்லை 55 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொருளும் போயிட்டு ரேஷன் கடையில் வாங்க தேவையில்லை. டைரெக்டாக அந்த பொருள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே சேரும். அந்த மாதிரியான திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலேருந்து எல்லா மாவட்டங்களும் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா செயல்பட இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா மாவட்டத்தை சேர்ந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலம் பயன்பெறலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை தமிழில் நிறைய புதிய தகவல்கள் அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்தடுத்த தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.